தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. திரு அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைகிறார். உங்களுடைய கருத்து? அம்மா, அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அனைத்து உறுப்பினர்களுடைய பாசத்திற்கும் பற்றுக்கும் விசுவாசத்திற்கும் உரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களே அறிக்கை விட்டுவிட்டார். அடிப்படை உறுப்பினரிலிருந்தே அன்வர் ராஜா நீக்கப்பட்டு விட்டார். இந்த நிலையில் அன்வர் ராஜா எத்தகையவர் என்பதனை மக்கள் அறிவார். அன்வர் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை, அண்ணாவுக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை, அம்மாவுக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை, கட்சியினுடைய அற்புதமான தலைவராக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எடப்பாடிக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை. அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி. திமுக பிஜேபியோடு 19லும் மற்றும் ஒரு முறையும் உறவு கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட திமுக இப்போது இனிக்கிறதா? அப்போது ஒருங்கிணைந்தவர் இருக்கவில்லையா? பிஜேபிக்கு கும்பிடு போடவில்லையா? அவர் ஒரு சந்தர்ப்பவாதி. திராவிட இயக்கத்துக்கு, திராவிட பாரம்பரியத்திற்கு ஒரு களங்கமாக விளங்குகிறார். எனவே அவரை பற்றி ஒன்றும் பேசுவதற்கில்லை. இல்ல, இப்போ சிறுபான்மையினரோட வாக்குகள் இந்த கூட்டணியின் காரணமா கிடைக்காது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரி அன்வர் ராஜா. சிறுபான்மை மக்களின் நலனில் அக்கறை இல்லாதவர் அன்வர் ராஜா. திமுகவோடு மட்டும்தான் அவர் உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறார். காரணம், மறைமுகம் எங்களோடு இருந்த போதே திமுகவோடு கள்ள உறவு வைத்திருந்தவர் இந்த அன்வர் ராஜா. ஆதாயத்துக்காக திமுக பின்னாலே இருக்கிறார். அவரை பற்றி பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்க பத்திரிகைக்கே அது நல்லதல்ல, உங்க டிவிக்கே அது நல்லதல்ல. இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு பொன்னையன்.